Hello friends, welcome to Chennai Super Kitchen. மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை வச்சே மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மரச்சுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதில் சோம்பு லைட்டா பொரிஞ்சதும் இதுல பட்டை, அன்னாச்சி பூ, கல்பாசி சேர்த்திருக்கேன். இப்ப இதெல்லாம் லைட்டா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் மூடி போட்டு. இப்போ நல்லா வெந்துச்சு பாத்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருப்போம். இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். வீட்ல அரைச்ச குழம்பு மசாலா, இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பொடியோ கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்ப வேக வச்ச மட்டன் நெஞ்செலும்பு உள்ள சேர்த்துக்கலாம். இது எப்படி வேக வைக்கணும் அப்படின்றத மட்டன் நெஞ்செலும்பு சூப் வீடியோல போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு இப்ப இதையும் வந்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க. அந்த கேப்ல வந்துட்டு நம்ம 1/2 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம். இப்ப இந்த பேஸ்ட்டை அது கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்ப கடைசியா இதுல ஒரு கொத்து கருவேப்பிலைய தூவி விட்டு இறக்குனா அந்த ஃபிளேவரே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே வந்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.